நந்தினி, தற்பொழுது விமான நிலையத்தில் தீ விபத்தானது நடைபெற்றுள்ளது. இந்த தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். விபத்து எப்படி ஏற்பட்டது? வணக்கம் அஸ்வினி. சென்னை பன்னாட்டு விமான நிலையம் புறப்படும் பகுதியில் மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக கரும்புகை வெளியேறியதால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், விமான பணிப்பெண்கள், அதே போன்று பயணிகள் என உடனடியாக அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் புகை மண்டலமாக சூழ்ந்ததன் காரணமாக மூச்சுத்திணறலும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருந்த போதிலும் கூட யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது தீயை அணைக்கும் பணியில், அதாவது கரும்புகை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த புகையை வெளியேற்றி முழுவதுமாக அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ராட்சச குழாய்கள், ராட்சச இயந்திரங்கள் கொண்டு தீ அணைக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு புகை சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த புகை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, எங்கிருந்து இந்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அந்த ஆய்வுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விமான நிலையத்திற்கு உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்தாலே தெரியும், ராட்சச குழாய்கள் சாலையிலிருந்து விமான நிலையம் உள்ளே வரை ராட்சச குழாய்கள் மூலம் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய, அந்த புகையை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகள் என்பதும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 12 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் விமான நிலையம் முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடைபெறவில்லை என்ற ஒரு தகவல் முதற்கட்ட தகவலாக நம்மிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட காவல்துறையினர் அதிக அளவில் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிறிய அளவிலான மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் பன்னாட்டு விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விமானமும் சுமார் அரை மணி நேரம் வரை தாமதமாக புறப்படுவதாக தகவல் என்பது அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பயணிகள் தங்களுடைய ஏர்லைன்ஸில் தங்களுடைய விமானம் புறப்படும் நேரம் குறித்து உறுதி செய்த பிறகே இங்கு வருகை தர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் தற்போது இங்கு பயணிகளிடம் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக ஊழியர்கள் மற்றும் பயணிகள் கடுமையான அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பன்னாட்டு விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீ பரவவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக கரும்புகை சூழ்ந்ததன் காரணமாக மூச்சு விடுவதில் சிலருக்கு சிரமம் ஏற்பட்டதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புகையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதிக்கான வரைபடத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் L&T நிறுவனத்திடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த நிறுவனத்தின் ஊழியர்களும் தற்போது இங்கு வருகை தந்து எங்கிருந்து இந்த மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பணி என்பதும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தின் காரணமாக இங்கு முழுவதுமாக பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தற்போது வரை தீயணைப்பு வீரர்களின் கட்டுக்குள் அந்த புகை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அகற்றுவதற்கு இன்று மாலை வரை ஆகலாம் என்ற ஒரு தகவலும் நம்மிடம் தெரிவிக்கப்படுகிறது. நந்தினி, இந்த தீ விபத்து காரணமாக பயணிகளுக்கு ஏதாவது பயணம் தொடர்பான இடையூறு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக நான் ஏற்கனவே தெரிவித்தது போன்று இந்த தீ விபத்தின் காரணமாக விமானம் புறப்படக்கூடிய நேரங்களில் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் ஒவ்வொரு விமானமும் சுமார் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காலதாமதமாக புறப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சில விமானங்கள் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த ரத்து செய்யக்கூடிய விமானங்களில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு வேறொரு நேரம் மாற்றி தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் தான்
இந்த மின்கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சார்பாக புறப்படக்கூடிய விமானங்கள் சற்று காலதாமதமாகவே புறப்பட்டு வருகிறார்கள். விமானங்கள் பயணிகள், அதாவது விமானத்திற்கு பன்னாட்டு விமான நிலையக்கூடிய வரக்கூடிய பயணிகள் அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய விமானம் எத்தனை மணிக்கு புறப்படுகிறது என்பது குறித்து தங்களுடைய ஏர்லைன்ஸில் தெரிந்து கொண்ட பின்புதான் விமான நிலையத்திற்கு வருகை தர வேண்டும். விமானங்கள் புறப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது எனவும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் நிறுவனம் தரப்பிலும் பயணிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயணிகள் தங்களுடைய பயணத்தை அதன் விமானம் புறப்படும் நேரம் உறுதி செய்த பிறகுதான் பயணத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் ஏற்கனவே விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் தங்களுடைய உடைமைகளுடன் வெளியே தொடர்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. விமான நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்கசிவு என்பதால் தொடர்ச்சியாக ராட்சச இயந்திரங்கள், ராட்சச வாகனங்கள் கொண்டு இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் கூட அந்த புகை என்பது தொடர்ச்சியாக உள்ளே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வயதானவர்கள், குழந்தைகள் என அதிக அளவிலான பேர் உள்ளே சென்றால் பாதிப்படையக்கூடும் என்பதற்காக அனைவரும் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியே சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விமான பணிப்பெண்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விமானம் புறப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வயதானவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமானோர் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் தற்போது சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு ஒவ்வொருவரும் புறப்பட்டு செல்லலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் அதிகாரிகள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பயணிகள் தொடர்ச்சியாக விமானம் காலதாமதமாக புறப்படக்கூடிய நிலையில் பயணிகளும் தற்போது வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.